அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நிச்சயமாக அண்ணன் சீமானுடைய படத்தில் இணைவேன், வாக்கு கொடுத்த சிம்பு. இந்த தகவல் குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லயே சீமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர் அப்படின்னா சிலம்பரசன் தான் அப்படின்றத எல்லா இடங்களிலுமே சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக நேற்று தினம் தந்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணல கூட தமிழ் சினிமா குறித்த கேள்வி வரும்போது நான் ரொம்பவே ஆக்கப்பூர்வமான ஒரு நடிகனாக சிலம்பரசனை தான் பார்க்கிறேன் அப்படின்னும், குறிப்பாக அவனுடைய நடிப்பு அப்படின்றது நடிப்பையும் தாண்டி நம்ம தமிழர்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றதுலையும், தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றதுனா குரல் கொடுக்கறதுலையும், அவனுடைய படங்கள்லயே கூட தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து பல விஷயங்களை பண்றது தான் அவனை ஒரு சிறந்த தமிழ் தேசியவாதியாக காட்டுது அப்படின்னும், இந்த காரணத்தினாலேயே சிலம்பரசனை எனக்கு பிடிக்கும்ன்றதை தாண்டி என்னுடைய ஒரு பாசமுள்ள தம்பியாக தான் நான் பார்க்கிறேன் அப்படின்றத சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் தந்தி தொலைக்காட்சி நேர்காணல கூட பகிர்ந்திருந்தாரு. இது மட்டும் இல்லாம சிலம்பரசனை வச்சு தான் நான் படம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சீமான் அவர்கள் உறுதியாக இருக்காரு அப்படின்றத கூட இந்த நேர்காணலையே பகிர்ந்திருந்தாரு. ஏற்கனவே பகலவன் அப்படின்ற ஒரு படம் பண்ண வேண்டியிருந்துச்சு அப்படின்னும், தம்பி படத்திற்கு அடுத்தபடியாக என்னுடைய தம்பி சிலம்பரசனை வச்சு படம் பண்ணியே தீரணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் நான் உறுதியாக இருந்தேன். ஆனால் அதற்கு பிறகு அரசியல் வேலைகள் வந்த ஒரு காரணத்தினாலையும், அடுத்தடுத்த பொதுக்கூட்ட வேலைகள், அடுத்தடுத்த நகர்வுகள் அப்படின்ற காரணத்தினால முழு நேர அரசியல்வாதியாகவே நான் மாற வேண்டியது இருந்துச்சு அப்படின்னும், நேற்று தினம் சந்திக்கும் போது கூட நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த காட்சியிட்ட நான் உங்களுக்கு ஒதுக்கிடுவேன் அப்படின்னு சிலம்பரசன் சொல்லியதாக சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பகிர்ந்திருந்தாரு. அடுத்தடுத்து தக் லைஃப் ப்ரமோஷன்ஸிற்காக சிலம்பரசன் மற்றும் கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு சென்றிருக்காங்க. இந்த இடத்துல சிலம்பரசனிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் உங்களை வச்சு படம் பண்ணுவேன்னு சொல்றாரு, இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இது நாங்க பல வருஷத்துக்கு முன்பாகவே எடுத்த ஒரு முடிவு அப்படின்னும், இப்போ கூட அண்ணன் சீமான் அவர்கள் படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டாருன்னா அடுத்தடுத்து நான் அவருடைய படம் பண்றதுக்கு காட்சியை ஒதுக்கி அண்ணன் சீமான் அவர்களோட இணைந்து படம் பண்ணுவதற்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கு அப்படின்றத சிலம்பரசன் பகிர்ந்திருக்காரு. கூடவே கமல்ஹாசன் இருக்கும்போதும் சிலம்பரசன் இப்படி சொல்லி இருக்கிறது அப்படின்றது அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கமல்ஹாசனுடைய படத்துல நடித்திருக்கக்கூடிய சிலம்பரசன் கமல்ஹாசனுடைய அரசியல் எதிரியாக கருதப்படுற சீமானவர்கள் குறித்த கேள்விக்கு இப்படி ஒரு பதில் அளிச்சிருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே சிலம்பரசனுக்கும் சீமானுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை தான் காட்டுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், 26 தேர்தலுக்கு பிறகு சிலம்பரசனும் சீமானும் இணைந்து ஒரு படம் பண்ணாங்க அப்படின்னா இந்த படத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.